எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி பர்த்டே சூர்யா சார். சூர்யா சாரோட பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுற விதமாக சூர்யா 44 படத்தோட டீம் ஒரு ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் பெருசாக எதிர்பார்த்தது படத்தோட டைட்டில் கண்டிப்பாக சூர்யா சார் பர்த்டே அன்னைக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ வேறு மாதிரி ஒரு டைட்டிலில் தான் இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆக்சுவலாக கங்குவா ஒரு தூய்மையான ஒரு தமிழ் பேர். ஆனால் சூர்யா 44 செம்ம ஸ்டைலிஷான ஒரு கேங்ஸ்டர் மூவி. ஸோ ஸ்டைலிஷான ஒரு கேங்ஸ்டர் மூவிக்கு கண்டிப்பாக ஆங்கிலத்தில் தான் படத்தோட டைட்டில் இருக்கும் அப்படின்னு பெருசாக எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. ஆனால் சர்ப்ரைஸான ஒரு ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப சைலண்டான ஒரு மியூசிக்கில் இந்த ப்ரோமோ வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. சூர்யா சார் என்ட்ரி ஆகுறாரு. ஸோ சந்தோஷ் நாராயணனோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு அப்படியே ஏறுது எங்கேயோ போய் நிற்கிது. சூர்யா சார் என்ட்ரி ஆகுறாரு. கம்ப்ளீட் என்ட்ரி. சந்தோஷ் நாராயணனோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு வேறு லெவல், பிஜிஎம்மு வேறு லெவல், ப்ரோமோ வேறு லெவல், ஸ்வாக. ஸோ செம்ம ஸ்டைலிஷான ஒரு ப்ரோமோங்க. ஸோ இது வரைக்கும் சூர்யா சார் இப்படி நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப சர்ப்ரைஸு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த படம் முழுக்க நம்ம எதிர்பார்க்காத பல சர்ப்ரைஸை கொடுக்க போகுது. ஸோ இந்த படத்தில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு கேரக்டரில் தான் சூர்யா சார் நடிச்சிட்ருக்காரு. அஃப்கோர்ஸ் இவர் இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் கேரக்டர் தாங்க. ஏன்னா ரோலக்ஸ் கேரக்டர் நடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூர்யா சாரை யாருமே நெகட்டிவ் சைடில் இமேஜின் பண்ணி பார்க்கவே இல்லை. ஏன்னா சூர்யா சாருக்கு பார்த்தீங்கன்னா ஹோல் வேர்ல்டுலேயுமே ஃபேமிலி ஆடியன்ஸு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ குடும்பமாக ஃபேமிலி ஆடியன்ஸு சூர்யா சார் படங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்கை சூர்யா சார் முறியடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்குன்னு ஒரு கதாபாத்திரம் ஒரு டைரக்டர் சொல்லாமல் இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. பட் ஆனால் அந்த விக்ரம் படத்தில் லோகேஷ் கனகராஜ் செஞ்சு காட்டினார். கார்த்தி சுப்புராஜ் அவர்கள் அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி வேறு மாதிரி காட்ட போகிறாரு. ஸோ அந்தமானில் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சிடுச்சிங்க. ஆக்சுவலாக இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். நான் ரொம்ப லேட்டாக சொல்கிறேன். பட் ஆனால் அந்தமானில் இந்த படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடித்ததுக்கு முக்கிய காரணமே கார்த்தி சுப்புராஜ் தான். ஏன்னா 70 நாளில் படத்தோட கம்ப்ளீட் ஷூட்டிங்கை முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் இவரோட முந்தைய படத்தோட அந்த ஷூட்டிங் டேட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 65 நாள் 70 நாள் தான் இருக்கும். அதிகபட்சமாக 120 நாள்லாம் போனதாக சரித்திரமே கிடையாது. ஐ திங்க் நான் சரியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பட் இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த கட்டமாக கேரளாவில் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வருது. இன்னொரு சைடு திருநெல்வேலியில் இந்த படத்தோட ஷூட் எடுக்கிறதா ஒரு செய்தி வருது. இன்னொரு சைடு மதுரையில் இந்த படத்தோட செட் ஒர்க் போட்டு ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. எது உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் அடுத்த ஷெட்யூலை பற்றி சூர்யா 44 எக்ஸ்க்ளூசிவான பல இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோமோ பற்றி சொல்லணும்னா உண்மையிலே இந்த ப்ரோமோவில் பளிச்சுன்னு தெரிகிற ஒரே விஷயம் ஃப்ரேம் தான். ஸோ ஒளிப்பதிவாளரோட ஒர்க்கு மனுஷன் செதுக்கி விட்டுருக்காரு. ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம்லேயே தெளிவாகவே தெரியுதுங்க இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் ஒர்க்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்தி சுப்புராஜ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார். ஸோ சந்தோஷ் நாராயணன், கார்த்தி சுப்புராஜ் இவங்க கூட்டணியில் ஆல்ரெடி நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாமே அதிரி புதிரி ஹிட் அடித்த மூவிகள். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி பாடல்களும் சரி பெருசாக வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் பாடல்களுக்கும் பெருசாக வரவேற்பு கிடைக்க தான் போகுது. இந்த அந்தமான் ஷெட்யூலில் இந்த படம் சம்பந்தமான 2 சண்டை காட்சிகள் கார்த்தி சுப்புராஜ் எடுத்து முடிச்சிட்டாரு.
அதே மாதிரி 2 பாடல்களா ஒரு பாடல்களான்னு தெரியல, அந்தமானில் ஆல்ரெடி வந்து இந்த படம் சம்மந்தமான பூஜா ஆக்டையும் சூர்யா சாரும் ஒன்றா ஒர்க் பண்ணுற ஒரு பாடலும் அப்புறம் வந்து சோலோ பாடலாக சம்திங் எனக்கு தெரியல. ஆல்ரெடி வந்து 2 விதமான பாடல்களும் வந்து கார்த்தி சுப்புராஜ் எடுத்து முடிச்சிட்டாருங்க. ஸோ கார்த்தி சுப்புராஜை பொறுத்த வரைக்கும் சூர்யா சாருக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை. அந்த ஆசை பார்த்திங்கன்னா 2024 தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கூட்டணியில் இந்த படம் வந்து வேறு மாதிரி தான் ரெடி ஆகுது. ஸோ இந்த படம் வந்து மேக்சிமம் வந்து பேன் இண்டியா படமாக இருக்கணும் அப்படின்னு பெருசாக எதிர்பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் கங்குவா படம் வெளில வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த படத்தை வந்து பேன் இண்டியா லெவலில் ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு இந்த படத்தோட ப்ரொடியூசர் சூர்யா சார் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு உண்மையிலேயே செம்மையாக பிடிச்சிருந்துச்சிங்க. ஸோ எதிர்பார்க்காத ஒரு ப்ரோமோவாக தான் இருந்துச்சு. ஜூலை 23 சூர்யா சாரோட பிறந்தநாள். ஸோ ஒன்ஸ் அகைன் சூர்யா சார் ஹாப்பி பர்த்டே. ஸோ இந்த ப்ரோமோ வீடியோ இங்கே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே இந்த ப்ரோமோ வீடியோ பார்த்துட்டு இங்கே ஏகப்பட்ட பேர் வந்து இந்த படத்தோட மேக்கிங் லெவல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருந்திருப்பீங்க. பட் உண்மையிலே வந்து கிரேசியான ஒரு படமாக தாங்க இருக்க போகுது. ஸோ இந்த படத்தில் வந்து பூஜா ஆக்டே சூர்யா சார் இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிக்கிறது இதுதான் முதல் தடவை. இந்த படத்தில் வந்து காமெடி இருக்குது, இந்த படத்தில் ஆக்ஷன் இருக்குது, இந்த படத்தில் எமோஷ்னல் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து அட்வென்ச்சர் இருக்குது. ஸோ உண்மையிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேங்ஸ்டர் மூவியை நாம் இந்த படத்தில் பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த படம் உண்மையிலே முழுக்க ஸ்டைலிஷான ஒரு மேக்கிங்கில் இருக்குங்க. ஸோ இந்த ப்ரோமோ வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து சூர்யா சார் வந்து டபுள் ஆக்ஷனில் வராங்களா இல்லை வந்து சிங்கிள் ஆக்ஷனில் வராங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த படத்தோட வில்லன் யார் அப்படிங்கிறது மட்டும் இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு சில பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, நானும் கேள்விப்பட்டேன். இந்த ராசாவதின்னு ஒரு படத்தில் அர்ஜுன் தாஸோட படம் தான் இது. ஸோ இந்த படத்தில் வில்லனாக பண்ண அந்த நடிகர் வந்து இந்த படத்தில் வில்லனாக பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வருது. ஆல்ரெடி வந்து இவரோட பர்சன் அந்தமானில் கார்த்தி சுப்புராஜ் எடுத்து முடிச்சிட்டதா ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. பட் ஆனால் இன்னும் இன்ஃபர்மேஷன் சரியாக கிடைக்காததுனால இது இன்னும் கொஞ்சம் தேட வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. பட் ஜெயராம் கேரக்டர் உண்மையிலே இந்த படத்தில் வந்து ஒரு காமெடி ரோல்னு சொல்ல முடியாது, ஒரு சப்போர்ட்டிங் ரோல்னு சொல்ல முடியாது. உண்மையிலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் ஜெயராம் கேரக்டர் இருக்க போகுதுங்க. ஸோ கருணாகரன் உண்மையிலே வந்து வேறு லெவல் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் இவருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ சூர்யா சாரோட பர்த்டேவை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுற மாதிரி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அடுத்த அப்டேட்டு கங்குவா அப்டேட் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஸோ ஃபயர் சாங்கு வெறி மாதிரி இருக்க போது, தீயாக இருக்க போது, தாறுமாறான ஒரு அப்டேட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கங்குவா அப்டேட் தான். ஸோ கங்குவா அப்டேட் வந்ததுக்கப்புறம் கங்குவாவை பற்றி திரும்ப நம்ம வந்து பேச தான் போகிறோம். ஸோ தேங்க்யூ.